கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே விதைத்து அந்த வசனமானது இருதயத்திலே வளர்ந்து வாழ்க்கையிலே விளைச்சலாக மாறுவது எப்படி என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதைக்கிறவன் உவமையிலே மிக தெளிவாக போதித்திருக்கிறார். அந்த உவமையை நாம் தொடர்ந்து சில நாட்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். விதையில் பிரச்சனை இல்லை, ஏன்னா விதை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு பிரச்சனை இருக்க முடியாது. விதைக்கப்பட்ட நிலத்தில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் எத்தனையோ நாட்கள், மாதக்கணக்காக, வருடக்கணக்காக இந்த வசனம் விதைக்கப்பட்டும், இந்த வார்த்தை விதைக்கப்பட்டும் அது ஒரு பலன் தராத, அது ஒரு கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையாக அநேகருக்கு இருக்கிறது. அது ஏன் என்பதை நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கர்த்தர் சொன்ன வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை கேட்கிறார்களா? கேட்கிறார்கள். ஆனால் அந்த வசனம் உள்ளே போய் ஒரு கிரியையும் செய்ய முடியலை, ஒரு பலனையும் கொடுக்க முடியலை. கேட்ட வசனத்துக்கு ஏற்ற ஒரு விளைச்சல் அனைவருடைய வாழ்க்கையில் இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று பல காரணங்களை கர்த்தர் சொல்லி கொண்டு வருகிறார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருப்பது 18வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம். வசனத்தை கேட்டும் கேட்கிறவர்கள் தான் வசனத்தை கேட்கிறார்கள். லட்சம் கோடி பேர் கேட்டுக்கொண்டதே இருக்கிறார்கள். கேட்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் பலன் கொடுக்கிறார்கள்? வசனத்தை கேட்டும் பலன் அற்றுப்போகிறவர்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. வருத்தமான உண்மை. அதுக்கான காரணத்தை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரும் அப்படி பலனற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் இப்பொழுது நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கவனிங்க, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். எப்படி ஒரு நிலத்தில் விதையை விதைச்சு அதை சுற்றி முள்ளாக இருக்குமானால் அந்த முள்ளெல்லாம் எப்படி விதையை பலன் கொடுக்க விடாமல் நசுக்கி போடுமோ, நெருக்கி போடுமோ, அதுபோல் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், கர்த்தர் லிஸ்ட்டு சொல்கிறார் பாருங்கள். மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள் இதெல்லாம் உள்ள நுழைந்து முள் மாதிரி, இதெல்லாம் வசனத்தை நெருக்கி போடுகிற முட்கள் என்று சொல்லுகிறார். இந்த முள்ளெல்லாம் உள்ளே விட்டது யார்? நாம் தான் இந்த முள்ளுக்கெல்லாம் இடத்தை கொடுத்தோம். நாம் தான் இந்த முள்ளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தோம். வசனத்துக்கும் அனுமதி கொடுத்தோம், முள்ளுக்கும் அனுமதி கொடுத்தோம். இதான் கவனிங்க. இவர்கள் வசனத்துக்கும் இடத்தை கொடுத்தார்கள், முள்ளுக்கும் இடத்தை கொடுத்துட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வசனத்துக்கு இடத்தை கொடுத்துட்டு அடுத்து முள்ளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை வெட்டி எரியணும். அது உள்ளே நுழையிறதுக்கு முன்னாலேயே அதை தடுத்து நிறுத்த வேண்டும். உள்ளே விடக்கூடாது, இருதயத்துக்குள்ளே விடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். பலனுள்ள வாழ்க்கை வாழணும்னா கவனமாக இருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், உலக கவலை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அது ஒரு பிசாசினுடைய கலை, பிசாசினுடைய வலை, விசுவாசிகளுக்கு விரிக்கப்படுகிற வலை, கவலை. அதுக்குள்ளே நுழைஞ்சோன்னா, அந்த வலையில் சிக்கிக்கிட்டோன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், மக்கள் கவலைப்படுற அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் பெருசு. எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை பெரியது. கர்த்தருடைய வார்த்தை பெரியது. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை மகா பெரியது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், எந்த பிரச்சனையை காட்டிலும். அடுத்து கர்த்தர் சொன்னார், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யம் அல்ல, ஐஸ்வர்யம் வசனத்தை நெருக்கி போடும் சொல்லலை. கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கணும். ஐஸ்வர்யம் வசனத்தை நெருக்கி போடும் சொல்லலை. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யம் மயக்கத்தை கொடுக்கிற ஒரு தன்மையுடையது, உண்மைதான். ஐஸ்வர்யம் மயக்கத்தை கொடுத்து, அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போட வாய்ப்பு இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அதற்காக ஐஸ்வர்யம் வேண்டான்னு கர்த்தர் சொல்லலை. ஏனென்றால் அநேக நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஐஸ்வர்யவான்கள் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். விசேஷமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு
தேவனுடைய ராஜ்யத்துக்கு அருமையானவர்களே, வேதாகமம் பிரிண்ட் பண்ணப்படுவதற்கும் பைபிள் அச்சடிக்கப்படுவதற்கும் அநேக ஆலயங்கள் கட்டப்படுவதற்கும் மக்கள் அள்ளி இறைக்கிறார்கள். ஐஸ்வர்யம் இன்றைக்கு அதெல்லாம் இல்லைன்னா ஆலயங்கள் கட்டப்பட முடியாது, வேதாகமம் அச்சிடப்பட முடியாது. ரட்சிப்பு இலவசம்தான். ஆனால் அந்த ரட்சிப்பை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு மேடை போட்டோன்னா அது இலவசம் இல்லை. ஒலிபெருக்கி வாங்கணுன்னா அது இலவசம் இல்லை. யாரும் இலவசமாக கொடுக்க போகிறதில்லை. இவங்கெல்லாம் ரட்சிப்பை பிரசங்கம் பண்ணுறாங்க, அதனால் ஃப்ரீயாக மேடை போடுவோம், ஃப்ரீயாக நோட்டீஸ் அடித்து கொடுப்போம். யாரும் கொடுப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் காசு தேவை. ஆகவே ஐஸ்வர்யம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் வேறு, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேறு. ஐஸ்வர்யம் அருமையாளே கர்த்தர் கொடுத்த கர்த்தர் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பெரியவர் என்கிற எண்ணம் மனதுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு வராது. ஒன்று. ரெண்டாவது, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிற ஒரு இருதயம் எப்பொழுதும் உள்ளத்தில் வைத்திருக்கும் பொழுது, கொடுக்கிற கரங்கள் இருக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வருவதற்கு இடமே இல்லை. கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஐஸ்வர்யத்தை காட்டிலும் எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். ஐஸ்வர்யத்தை எவ்வளவு நாளும் கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஐஸ்வர்யத்தை எவ்வளவும் கர்த்தருக்காக நான் கொடுப்பேன் என்கிற இருதயத்தை நான் வைத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த மாதிரி வசனங்களெல்லாம் சரியாக படிக்காதனால அநேகர் ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாய் தங்கள் மனதை செட் பண்ணி தரித்திரத்திலேயே வாழ்ந்து மரித்து விட்டார்கள். விசேஷமாக பெந்தைக்கோஸ்தே விசுவாசிகள், ஆவிக்குரியவர்கள் தரித்திரர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து விட்டார்கள். நான் இதிலேயே பிறந்து வளர்ந்த ஆள், அதனால் நான் சொல்கிறேன். ஐஸ்வர்யத்துக்கு விரோதமான ஒரு எண்ணம், பணத்துக்கு விரோதமான ஒரு எண்ணம், பணத்துக்கு விரோதமான ஒரு ஆட்டிடியூட். பணம்னாலே அவங்களுக்கு ஒரு அலர்ஜி. பணமாக நமக்கு வேணாம், நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், நமக்கு பணம் வேணாம், பணம் வேணான்னு சொல்லி தரித்திரம், கடும் வறுமையிலே உழன்று தவித்து விட்டார்கள். அவர்கள் எதையும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் கூட இல்லை. வீட்டில் சும்மாவே கடந்து, சோம்பேறியாகவே கடந்து, நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தவறான வழியிலே போய்விட்டார்கள். வசனத்தை பகுத்து படிக்க அறிய தெரியவில்லை. இயேசு ஒரு இடத்துல சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை காட்டிலும் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்குன்னு சொன்னார். உடனே சீஷர்களுக்கெல்லாம் ஒரு அலர்ஜி வந்துருச்சு. அப்படின்னா யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும், யார் தான் ரட்சிக்கப்பட முடியுன்றார். பாருங்கள், அந்த பகுதியை முழுவதாக வாசிக்காமல் இந்த வசனத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு அநேகர் தரித்திரர்களாய் மாறிவிட்டார்கள். அநேகர் வறுமையிலே உழன்று தவித்து மரித்தே போனார்கள். ஏன்னா நான் பரலோகம் போகணும்யா, ஐஸ்வர்யவானாக இருந்தால் பரலோகம் போக முடியாதுன்னு கர்த்தரே சொல்லிட்டாரு. கீழே வாசித்து பாருங்கள். கீழே சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் என்று வேதம் சொல்கிறார். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன இப்படி சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யவான்கள்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்ட பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கும். நம்ம ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் இல்லை, நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டவர்கள், கர்த்தரையே நம்முடைய துணையாய் கொண்டவர்கள். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்கள். கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள். எத்தனை கோடி பணம் வந்தாலும் நம்பிக்கை கர்த்தர் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே இல்லை. கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர். இப்படிப்பட்டவர்கள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்குள்ளே ஒரு நாளும் போக முடியாதுன்னு நான் சொல்கிறேன். போக முடியாது. ஐஸ்வர்யம் நிறையா இருக்கலாம், ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆபிரகாம் பெரிய சீமானாக இருந்தான், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். யாக்கோபு 2 பரிவாரங்களை உடையவனாக இருந்தான். அவனுக்குள்ளே இருந்து தான் 12 கோத்திரங்களை கொண்டு வந்தார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். பாருங்கள், தாவீது மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், ஆட்டு மெய்ப்பனாக இருந்தவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் ஆனான். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் அள்ளி இந்த ஆலயத்துக்காக வீசி எறிந்தான். அவன் சொல்கிறான், நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன்.
நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எப்படி பேசுகிறான் பாருங்க. பெரிய ராஜா, பெரிய பெரிய அரண்மனைகளுக்கு சொந்தக்காரன், வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரன். அப்படின்னு சொல்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வராமல் அருமையானவர்களை தன்னை காத்துக்கொள்கிற ஒரு இருதயம். ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். பாருங்கள், பொன்னையே நாடுவேன், வெள்ளியே நாடுவேன். அப்படி போகலை. தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் தவறில்லை. ஐஸ்வர்யவான்களாக இருப்பது தவறில்லை. இன்னும் சொல்லணும்னா தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது தான் நம்ம கர்த்தருடைய திட்டங்களை, கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு அது ஒரு பெரிய அனுகூலமாக நமக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஒன்றை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று உலக கவலை, ரெண்டு ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மூன்றாவது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. மற்றவைகள் அப்படின்னு ஜென்ரலாக எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டார். மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. இச்சை இச்சை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, அளவுக்கு அதிகமான ஆசை. அளவுக்கு அதிகமான ஆசை. அளவுக்கு அதிகமான ஆசை பாருங்க, கெட்ட காரியங்களில் மாத்திரமல்ல, நன்மையான காரியங்களில் கூட அளவுக்கு அதிகமாக ஒரு காரியத்தை நம்ம ஆசைப்படும் பொழுது அது இச்சையாக மாறி அந்த இச்சை வசனத்தை நெருக்கி போடும். இதான் கவனிக்கணும். அது நல்ல காரியம்தான் பாருங்கள், நன்மையான காரியம்தான். சில நன்மையான காரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. எல்லா நன்மைகளுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அளவோடு வச்சுக்கிறணும். எல்லாத்தையும் அந்தந்த அளவோடு வச்சுக்கிறணும். நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், தேவனே கொடுக்குற ஆசீர்வாதங்கள், தேவனே கொடுக்குற நன்மைகள் ஏராளம் கர்த்தரே நம்ம கொடுக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் அதன் மேலே நமக்கு ஒரு பிடிப்பு பாருங்கள். அதில் போய் மனசை போய் லைக்க பண்ணி அதையே பெருசாக, அந்த நன்மை அந்த ஆசீர்வாதத்தையே ரொம்ப பெருசாக பார்க்குறது, பிரச்சனையை பெருசாக பார்க்குறது எவ்வளோ தப்போ அதுபோல் ஆசீர்வாதத்தை பெருசாக பார்க்குறதும் தப்பு. கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பெரிதாய் பார்ப்பது எவ்வளவு தப்போ அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு கர்த்தர் கொடுத்த நன்மையையும் ரொம்ப பெருசாக பார்க்குறது தப்பு. நன்மை பெருசு இல்லை, நன்மையை கொடுத்த கர்த்தர் பெரியவர். ஆசீர்வாதம் பெரியதல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் பெரியவர். கிஃப்ட் இல்லை, கிவர் ரொம்ப பெரியவர். பிளெஸ்ஸிங் இல்லை, பிளெஸ்ஸர் ரொம்ப பெரியவர். ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான் பெரியவர். அப்போ மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை, அதையே ரொம்ப பெருசாக, அது மேலேயே ஓவரான ஆசை. ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம்னு ஆசீர்வாதத்தின் மேலே இச்சை வரும் பொழுது அது வசனத்தை நெருக்கி போட வாய்ப்பு இருக்கிறது. கவனிங்கள். ஆசீர்வாதம் நல்லது, ஆனால் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம், நம்முடைய அதிகப்படியான ஆசை கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் எப்பொழுதும் வைத்துக்கொள்வது இந்த வசனம் உள்ள வேலை செய்கிறதுக்கு, கிரியை செய்கிறதுக்கு, வளர்கிறதுக்கு, பலன் கொடுக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நன்மையான காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் எதுவும் நமக்கு, எதன் மேலேயும் நமக்கு ஒரு பிடிப்பு, நமக்கு ஒரு அளவுக்கு அதிகமான ஆசை, அது மேலே ஒரு பிடிப்பும் வாஞ்சியும் இருக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமான வாஞ்சை கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் வசனத்தின் மேலும் நமக்கு இருக்கணும். இதுதான் வேதாம பக்தர்கள் எல்லாரும் அவர்கள் கடந்து வந்த பாதை. சங்கீதக்காரன் சொல்கிறான், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
ஒரு பக்கம் பொண்ணு வெள்ளி, ஒரு பக்கம் பைபிள் வச்சுட்டு, இது எதுப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் சங்கீதக்காரன் சொல்ல, எனக்கு பைபிள் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பைபிள்லேருந்து தான் அதெல்லாம் வந்துச்சு, வார்த்தையிலேருந்து தான் அதெல்லாம் வந்துச்சு. இது அதெல்லாம் எனக்கு இல்லாமல் போனாலும் இந்த பைபிள் இருந்தால் அதெல்லாம் வரும். எனக்கு தேவை வார்த்தை, எனக்கு தேவை வசனம். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அது எத்தனை அருமையானது, எத்தனை ருசியானதுன்னு பாருங்கள். தேனு 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 பின்னால் ஓடலை பாருங்கள். அங்கே இருந்தவெல்லாம் தேனு பின்னால் ஓடினான், அங்கே கூட இருந்தவெல்லாம் தேனு பின்னால் ஓடினான். ஆனால் சங்கீதக்காரன் மாற்றணும், அவன் தேனு பின்னால் ஓடலை, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் அதிக வாஞ்சை, அதிக ஆசை, அதிக தாகம் எனக்கு வார்த்தையின் மேலே இருக்குது பாருங்கள். வார்த்தை, இப்படிப்பட்ட வாஞ்சையும் தாகமும் வசனத்தின் மேலே நம்ம வைக்க பழக வேண்டும் பாருங்கள். இதுதான் உள்ள விதைக்கப்பட்ட வசனத்தை நெருக்கி போடாமல் வசனத்தை காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்யும். அந்த வசனத்திலேருந்து நமக்கு விளைச்சலை கொண்டு வரும். இல்லைன்னா வசனம் நெருக்கி போடப்பட்டு பலனற்றவர்களாய் காலமெல்லாம் இப்படியே அலைஞ்சிட்டு தொண்ணாந்து அலைந்து கொண்டு அந்த நன்மை, இந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், இப்படியே ஓடி அருமையானவர்களே எந்த பலனும் இல்லாமல் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேரும் வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை, தாகம், வார்த்தையின் மேலே ஒரு அதிகப்படியான ஒரு ஆசை. வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை கேட்கணும், வார்த்தையை தியானிக்கணுமே. இப்படிப்பட்ட வசனம் உள்ள விதைக்கப்படணுமே, என்னுடைய இருதயத்துக்குள்ளே வார்த்தை விதைக்கப்படணுமே என்கிற ஒரு தனியாத தாகம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது உள்ளே இருக்கும் பொழுது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சையே உள்ளே வராது. வேறு எது மேலேயும் நமக்கு ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும். எல்லாம் இருக்கும், நமக்கு எல்லாம் இருக்கும், எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அது மேலே நமக்கு ஒரு பிடிப்பு இல்லை. நம்முடைய பிடிப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். கொஞ்சம் ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு உடனே வசனத்தை எடுத்து 2 வசனத்தை வாசிக்கிறது, அடுத்து ஒரு வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு 2-3 வசனத்தை வாசிக்கிறது. இப்படி அருமையானவர்களை தொடர்ந்து வசனம் அதுவே நம்முடைய ஒரு பிரியமாக, ஒரு ஆசையாக தாகமாக மாறுமானால் நீங்கள் பலனற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள், பலனுள்ளவர்களாய் இந்த உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். வசனம் விளையும், வசனம் பலன் தரும். நீங்கள் அதை லிட்ரலாக உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையின் மேலே ஒரு அதிகப்படியான ஒரு வாஞ்சை, தாகம், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து அந்த பிரியம் உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் உண்டாகட்டும். அதிகப்படியான ஒரு வாஞ்சை, இந்த வசனத்தை வாசிக்கவும் கேட்கவும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அந்த வாஞ்சையை உருவாக்குவீராக, ஆர்வத்தை தூண்டுவீராக. ஆண்டவரே, ஒரு எல்லையில்லாத ஒரு ஆர்வம் வசனத்தின் மேலே உண்டாகட்டும். அது உள்ளே இருக்கிற வசனத்தை, விதைக்கப்படுகிற வசனத்தை நாளுக்கு நாள் வளரச் செய்து ஒரு பெரிய விளைச்சலை உடைய பிள்ளைகள் காண, அறுவடையை காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you.